வந்து புதுசா ஒரு சொல்றேன். நான் ஆஃபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன், உட்காந்துட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நான் எப்படி தூங்குனேன், ஏது தூங்குனேன்லாம் தெரியாது. நல்லா கொரட்ட விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸ்ல. அப்போ ஒரு புதுசா ஒரு கனவு. சம்மந்தமே இல்ல. நான் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எதுக்கு அந்த மாரி கனவு வந்துச்சுன்னு. ஏன்னா நான் வந்து ஹிஸ்டரி உலகத்துக்குள்ளேயே போயிட்டேன். எந்த மாரி ஹிஸ்டரினா வந்து நான் எகிப்தியர் உலகத்துக்குள்ள. அந்த அந்த காலத்துல அதுவும் வந்து ஸ்க்ரீன் எப்படி இருந்துச்சுன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கிடையாது. பிங்க் கலர் ஸ்க்ரீன். பிங்க் கலர் ஸ்கிரீனு எகிப்தியர் பிளஸ் இந்தியன்ஸ் நம்ம அரசர்கள் அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு அங்க போய் வந்து ஒரு வார் நடந்து அந்த எப்படி வருது அப்படின்றது எனக்கு ஒரு கனவு. அங்க இருக்கும்போது நான் அந்த அந்த போர் நடக்கிற இடத்துக்கு நான் போய் அப்படியே இப்படி அசம்பிளா நின்னுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த காலத்துல வந்து எகிப்தியர்களுக்கும் நம்ம நம்ம இந்தியன்ஸ்க்கும் சண்டை வருது. அந்த சண்டையில வந்து எகிப்தியர்கள் ஜெயிச்சிடுறாங்க. எகிப்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஒரு அரச கூட்டம் இருக்கு. அவங்களும் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடமே கிடையாது இந்த ஊர்ல. அங்க இருந்து நெறைய பேர் வந்து நம்ம இங்க குடிபெயர்ந்து வராங்க. வரும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, குட்டியா அ ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த எப்படி சொல்றது? அந்த வேட்டையாடுவாங்கல்ல, வேட்டையாடும்போதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, இப்படி சைடுல போட்டுக்கிட்டு, குட்டியோண்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த மாரி அப்புறம் அந்த அம்புலாம் வச்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்க இடம் கிடையாது. அப்புறம் இங்க வந்து ஒரு அரசர்கிட்ட கேட்கறாங்க. இந்த மாரி எங்களுக்கு இங்க இடம் வேணும். நாங்க இங்க குடிபெயர போறோம் அப்டி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து டெம்பரவரி ஹவுசஸ்லாம் பில்ட் பண்ணி குடுக்குறாரு. ஒரு பெரிய லார்ஜ் ஏரியால. அப்புறம் வந்து அங்க ஒரு கோயில் இருக்கு. எகிப்தியர்களும் வந்து நம்ம அம்மன் அம்மன் சாமிய தான் கும்பிடுறாங்க. ஆ அப்படி அவங்களும் வந்து அம்மன் சாமி தான் கும்பிடுறாங்க. அப்போ வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து ஃபர்ஸ்ட்டு அ அபிஷேகம் நடக்குது. எதுக்குன்னா வந்து இப்பதான் அவங்களும் ஜெயிச்சுட்டாங்கல்ல. இந்த அரசருக்கு சப்போர்ட் பண்ண எகிப்தியரும் ஜெயிச்சுட்டாங்க. இப்ப வந்து அரசர் ஆகணும்ல. அரசர் வந்து பட்டாபிஷேகம் சூட்டணும். சோ அதனால வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் இருக்காங்க. அ 2 கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் வந்து அங்க நின்னுட்டு இருக்காங்க. யார் அரசர்? இது வரைக்கும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, யார் அரசர்ன்னே தெரியாது. அரசர்னே யார் அரசர்ன்னு தெரியாது. அப்புறம் அந்த அரசர பத்தின புகழ்லாம் பாடுறாங்க. அரசர் வந்து அப்படிப்பட்டவரு, இவ்ளோ நல்லது செஞ்சிருக்காரு. வீராதி வீரர், மாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அரசர் வந்து எகிப்துக்காரனா, இல்ல தமிழனான்னு சொல்லிட்டு தெரியாது. யாருக்கு பட்டம் சூட்டுறாங்கன்னே வந்து மக்களுக்கு தெரியாது. ரொம்ப ஆர்வமா இருக்கு. நானும் வந்து அந்த ஆர்வமா அந்த மக்கள் அந்த வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து ஒரு சிம்மாசனம் மாரி இல்லாம ஊஞ்சல் இருக்கு. ஊஞ்சல்ல வந்து அ அரசர் வந்து சிம்மாசனத்துல உட்காரல. அரசர் போய் ஊஞ்சல்ல தான் உட்காருவாரு. அங்க வந்து இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா தங்க கோயில்ல இப்படி உள்ள போகும்போது அந்த இது கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கும்ல. அந்த மாரி ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு. அங்க ஒரு பெரிய ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. அதுல வந்து ஒரு குட்டி பையன் என்ன பண்றான், உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். இவன் யார்றா இது சம்மந்தமே இல்லாம இங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அரசர் வந்துட்டாரு. வந்துட்டாருன்னு எல்லாரும் கத்துனாங்க. நானும் வந்து அந்த கூட்டத்துல கனவுல தான் இருக்கேன். எனக்கு கனவுல அந்த இடத்துக்கு போயிட்டேன்ல. சோ அதனால அந்த கூட்டத்துல இருந்து தேடுறேன். எங்கடா அது அரசர்? எங்கடா அது அரசர்ன்னு தேடுறேன். கரெக்ட்டா அரசர் மேல போய் அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து இப்படி திரும்பி பார்க்கறாரு. அதுக்குள்ள எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த உடனே கடைசியில அரசர பார்க்காமயே நான் எழுந்துட்டேன். இப்ப வரைக்கும் எனக்கு அதுக்கப்புறம் நானு மறுபடியும் தூங்க ட்ரை பண்ணி கனவுல அரசர பார்க்கணும் பார்க்கணும்னு ட்ரை பண்றேன். கடைசியில நான் அரசர பார்க்காமயே அந்த உலகத்த விட்டு வெளிய வந்துட்டேன்.